கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீ தந்த அந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஏசப்பா. எத்தனையோ பேர் கிடைக்க ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறேன். அதற்காய் நன்றி ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இன்னும் ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் விசேஷமா வேலை உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பிக்கிறோம்ப்பா. நீங்க வெளிப்படுங்கப்பா. உடைய வார்த்தையா இருக்கணும்ப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டது செய்தி என்னன்னா, பெண்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய குணாதிசயங்கள் என்ன, அந்த குணாதிசயங்களால நாம் பெறுகின்ற நன்மைகள் பற்றி நம்ம இன்னைக்கு சற்று சிந்திக்கலாம், தியானிப்போம். ஒரு 7 காரியங்கள் நம்மிடத்துல காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது என்னன்னா கீழ்ப்படிதல் உடையவர்களாக இருக்கணும். 2வது தேவன் விரும்ப அலங்காரம் உடையவர்களா இருக்கணுமா. 3வது பாத்தீங்கன்னா நற்கிரியை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். 4வது கிருபை பெற்றவர்களா இருக்கணும். 5வது புத்தியுள்ள ஸ்திரீகளா இருக்கணும். 6வது குணசாலியான ஸ்திரீ. 7வது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீகளாய் நாம இருக்கணும். இந்த 7 குணாதிசயங்கள் உடையவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம அதை பற்றி தியானிப்போம். முதலாவது கீழ்ப்படிதல். 1 பேதுரு 3 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 3 அதிகாரம் 1-2 வசனம். அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயத்தோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகளை அவர்கள் பார்த்து போதனையன்றி மனைவிகளின் நடக்கையிலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். ஆமென். பாருங்க, இதுல கொடுத்து அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், அப்போ நம்ம என்ன செய்யணுமா, புருஷருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம கீழ்ப்படிந்து இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, அப்ப நம்மகிட்ட கீழ்ப்படிதல் வரும்போது நம்மகிட்ட என்ன வருதுன்னா, ஒரு பயபக்தியான ஒரு நடக்கை நம்ம இடத்துல என்ன செய்யுது, காணப்படுதாம். அப்ப அந்த நடக்கை நிமித்தம் நம்ம போதனை செய்ய வேண்டியதே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா சில ஃபேமிலில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபிக்கக்கூடியவர்களாய், கர்த்தரை தேடி அவருக்காய் நேரத்தை செலவு கூடியவர்களா இருப்பாங்க. சில ஃபேமிலில பாத்தீங்கன்னா கணவன் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவரா இருப்பாரு, மனைவி கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க அந்த ஆண்டவரை தேடுறதுல. சில வீட்டுல மனைவி ஆண்டவரை தேடுவாங்க, கணவன் குறைவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். 3 கேட்டகரி. எப்பவுமே எனக்கு ஒரு அங்கிள் சொல்லுவாங்க, ஏசப்பா என்ன செய்வாங்களாம், ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் தான் ஒன்னா சேர்ப்பாங்க, 2 ஆட்டுக்குட்டியும் ஒன்னா இருக்காது அப்படின்னு. ஏன்னா கணவன் மனைவியை பத்தி சொல்றாங்க. ஏன்னா அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், ஒரு கீழ்ப்படிதலுள்ளவர்களாய் நாம இருக்கும்போது, நமக்குள்ள ஒரு பயபக்தி வரும்போது நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. நான் கூட திருமணம் முடிஞ்ச புதுசுல என் ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாத்தீங்கன்னா ஒரே ஓட்டமா இருக்கும், நேரம் இருக்காது, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, டைம் இருக்காது. கிறிஸ்துமஸ், நியூ இயர், குட் ஃப்ரைடே இந்த 3 நாள் தான் அவங்க சர்ச்சுக்கே வருவாங்க. அப்ப எங்க வீட்டுல என்ன அப்படின்னா, அப்பா ரொம்ப ப்ரே பண்ணுவாங்க, ரொம்ப பக்தியா இருப்பாங்க. சர்ச்சுக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே போயிடணும். இப்போ நாங்கெல்லாம் கிளம்பும்போது, இப்போ ஐயோ பின் இல்ல, கேர் பின்ல பூ வைக்க அப்படின்னா சொல்லுவாங்க தங்கச்சிய, அவ கொஞ்சம் லேட்டா எழுந்திருப்பா, அவட்ட சொல்லுவாங்க, நீ சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பின் எடுத்துக்கலாம், கேர் பின் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முதல் நாள் நைட்டே எடுத்து வைக்க தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப இதா இருப்பாங்க. அப்ப மேரேஜ் முடிச்சோடனே என்கிட்ட சொல்லுவாங்க, நீதான் சொல்லணும் அப்படிம்பாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க பார்த்து தந்த வாழ்க்கை தானே, நீங்க தான் அப்ப அவர்கிட்ட சொல்லணும், சர்ச்சுக்கு போகணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பேன். பட் நம்ம சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னா, சில வீட்டுல நம்ம இப்ப நானும் வெளியெல்லாம் போறதுனால சில லேடிஸ் சொல்லுவாங்க,
ஹஸ்பண்ட் சொன்னா கோவப்படுறாரு, வரமாட்டேங்கிறாரு சர்ச்சுக்குன்னு ஃபீல் பண்றாங்க. இல்ல நம்ம ஃபீல் பண்ண தேவையே இல்ல. நம்ம என்னன்னா, நம்ம நம்ம அவங்க இதுல விட்டுறணும். நம்ம ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நம்ம அவர தேடி, நம்ம அவங்க சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது, நம்முடைய பயபக்தியான நம்முடைய நடக்கைகளை பார்த்து என்ன செய்றாங்களாம், போதனையின்றி நம்ம சொல்ல தேவையில்ல. அவங்களுக்கு போதிக்க வேண்டிய தேவையில்ல. அப்ப நம்மிடத்துல காணக்கூடிய குணாதிசயம்னா கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது, எ மனைவிகளின் நடக்கையினாலே நம்ம என்ன செய்வோமா, ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுறாங்களாம். அதனால நம்ம என்ன செய்யணும், ஒரு விஷயம் நம்ம பயப்பட தேவையில்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆலயத்துக்கு வராங்க. முன்னால ஜெபிக்க மாட்டாங்க. ஜெபிக்க வெட்கப்படுவாங்க. இன்னைக்கு எந்த கூட்டத்துல ஜெபிக்க சொன்னாலும் ஜெபிக்கிறாங்க. ஆலயத்துக்கு வராங்க. இப்போ இன்னைக்கு இப்போ அ ஊர்ல வெளிய இருக்காங்க. ஒருத்தர் இது தராசு ஒண்ணு வாங்குனாங்களாம். வாங்கும்போது என்னன்னா, ஜெபித்து ஆண்டவரே இத பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு பக்கத்துல இருந்தவர் சொன்னாராம். ஆச்சரியப்பட்டாராம். அப்ப எனக்கு சொன்னாங்களாம், எங்க வீட்ல இது கற்றுக் குடுத்துருக்காங்கன்னு. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு சாட்சி பாருங்க. அப்ப நம்முடைய நடக்கையினால நம்முடைய கணவன்களை நம்ம என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்திக்கலாம். கணவர் மட்டும் இல்ல. நம்ம குடும்பத்துல ஒவ்வொருவரையும் நம்ம என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்திக்கலாம். அப்ப நம்முடைய இடத்துல என்ன செய்யணும்? கீழ்ப்படிதல். ஒரு வசனம் வாசிக்கலாமா? அதே 1 பேதுரு 2 அதிகாரம். நம்ம யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணும்? இப்ப கணவருக்கு கீழ்ப்படியணும். அ அடுத்தது அ அ 14ஆம் 1 பேதுரு 2 அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள வாசிக்கலாம். மேலான அதிகாரமுள்ள ராஜாக்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாவற்றையும் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற போதும். ஓகே போதும். பாருங்க, மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும், நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி, நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணுமா? அப்ப மேலான அதிகாரம் உடையவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவன் நன்மை செய்றவனா இருந்தாலும் சரி, தீமை செய்றவனா இருந்தாலும் சரி, நம்ம அவனுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா நமக்கு மேலாக தேவன் அவனை நியமித்திருக்கிறார். அதனால அவருக்கு கீழ்ப்படியணும். அப்புறம் பாருங்க, அந்த 15ஆம் வசனத்துல சொல்லப்படுது, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்குதாம். அப்போ நம்ம நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கணும் எப்பவுமோ. நம்ம நினைக்கலாம், ஐயோ வேலை செய்யற இடத்துல கூட நினைக்கலாம், நம்மள எப்படி நமக்கு மேலானவங்க நம்மள ஒரு அடிமை மாதிரி நடத்துறாங்களே, நான் என்ன செய்தாலும் கண்டுக்கிட மாட்டாங்களே, எவ்வளவு வேலை செய்தாலும் இது பண்ண நம்ம நினைக்கவே செய்ய தேவையில்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நம்ம உண்மை உத்தமமா இருந்து கரெக்டா நம்ம செய்துட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நம்ம கண்டுக்கிடவே கூடாது. அவங்களுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து நம்ம நன்மை செய்வது பாருங்க, மனுஷருடைய நம்ம செய்யும்போது, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது. அப்ப அத அடக்குறது யாருடைய அ அ சித்தமா? தேவனுடைய சித்தமா இருக்கு. அப்ப நம்ம நன்மை செய்யும்போது, இப்போ ஒரு அதுக்கு அடுத்து பாருங்க, கீழ கூட 18ஆம் வசனத்துல சொல்லுது, வேலைக்காரர் அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கு சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்த முரட்டு குணமா இருக்கவங்களுக்கும் நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணுமா? நம்ம அது கீழ்ப்படியும்போது தேவன் என்ன செய்றார்? அவங்கள அடக்கிடுறாரு. அதான் அந்த 15ஆம் வசனத்துல சொல்லப்படும். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தீன மனுஷருடைய அறியாமையை, ஏன்னா அறியாமையினால அவங்க இருக்கிறாங்க. அந்த அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமா. அப்ப அந்த தேவனுடைய சித்தத்தை நாம என்ன செய்றோம்? செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றப்படுறோம். அதனால நமக்கு
கணவருக்கு கீழ்ப்படிந்து, மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது, நம்ம நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கும்போது, தேவன் அவர்களை மாற்றுறாங்க. அவங்க நம்மள பார்த்து என்ன செய்றாங்க? மாற்றப்படுறாங்க. அப்ப அந்த குணம் நம்மட்ட என்ன செய்யணும்? காணப்படணும். இதுல யார் அப்படி மாற்றப்பட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல அந்த 6ஆம் வசனத்த வாசிக்கலாமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்த. அந்தபடியே அந்தபடியே சாராள் ம். ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருக்கிறதினால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். ஆமென். அந்த பாருங்க, அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு என்ன செய்தாலும் கீழ்ப்படிந்தாளாம். அப்ப நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாரு? சாராள் கீழ்ப்படிந்து இருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் நம்ம நன்மை செய்யும்போது எந்த இதுக்கும் நம்ம என்ன செய்யறதுல பயப்பட தேவையில்லை. சொல்லுவாங்க கிராமத்துலாம், மடியில கனம் இருந்தா பயப்பட தேவையில்லை. இப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம்ல, நைட் ஆனா தைரியமா போனா, இப்ப கையில காசு வச்சிருந்து ஜொல்லு நிறைய போட்டு போனா நம்மளால போக முடியுமா? பயப்படுவோம்ல. அதே மாதிரி நம்ம நன்மை செய்யும்போது பயப்பட யாருக்குமே பயப்பட தேவையில்ல. அந்த கீழ்ப்படுதல் நம்மகிட்ட காணப்படும் போது நம்ம யாருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுறோம் பாருங்க. அவளுக்கு சாராளுக்கு பிள்ளைகளாய் மாற்றப்படுறோம். நிறைய காரியத்தை சொல்லுவோம். ஆபிரகாமுக்கு குமாரத்தியே என்று சொல்லப்படுறோம்ல. அப்ப இங்க சாராளுக்கு பிள்ளைகளாய் நாம என்ன செய்றோம்? மாற்றப்படுறோம். அப்ப அப்பேற்பட்ட பாக்கியத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து 2வது பாத்தீங்கன்னா, கர்த்தர் விரும்பக்கூடிய அலங்காரம். அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 3, 4 வசனம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தின் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆமென். ஆமென். பாருங்க, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். இப்போ முன்னாலாம் நானும் ஒரு காலத்துல நல்ல ட்ரெஸ் போட்டு நிறைய நகை போட்டு எல்லாம் போனாதான் நமக்கு ஒரு மதிப்பு, ஒரு பெருமை அப்படின்னு நினைக்கிறோம். அதான் அலங்காரம், நம்ம அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது அலங்காரம் கிடையாது. அது உலக பிரகாரமான ஒரு காரியம். அது அப்போ தேவன் விரும்புறது என்னன்னா, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன அலங்காரம் காணப்படணும் அப்படின்னா, அழியாத அழிந்து போகாது. இப்ப வந்து பாருங்க, அந்த ட்ரெஸ் வந்து என்ன கிழிஞ்சு போயிரும். அடுத்து இப்ப 2 தடவை கட்டுறோம், ஒரு 3 தடவை, எத்தனை தடவை கட்டினாலும் அது என்ன செய்யும்? அழிஞ்சு போயிரும். அதே மாதிரி நகை எல்லாமே அப்படிதான். அழகும் அப்படிதான் போயிரும். ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த தோற்றமே மாறி போயிருது இல்ல. அப்ப அதெல்லாம் அழிஞ்சு போயிரும். நம்ம அழியாத ஒரு அலங்கரிப்பை நாம பெற்றுக்கணும். அது என்ன அப்படின்னா, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், சாந்த குணம். அந்த சாந்தம் வந்து நம்ம ஒரு அமைதல், எந்த ஒரு இடத்துலயும் நம்ம என்ன செய்ய கத்தக்கூடாது. நம்ம கோவப்படுறோம்ல, நம்ம ரொம்ப அமைதியா இருக்கணும். திருமணம் ஆனது பொருள் எங்க அப்பா அப்படிதான் சொல்லி விட்டாங்க. மக்களே நீ பொறுமையா இருக்கணும். ஆக்சுவலா என்னன்னா, நானும் அப்படிதான் இருந்தேன். என்ன சொன்னாலும் கண்டுக்கிட மாட்டேன். வீட்லயும் சொல்ல மாட்டேன். அவ்வளோ நெருக்கங்கள் வந்தும் அமைதியா இருந்தேன். அதுல இருந்து ஆண்டவரை நான் பிடிச்சுக்கிட்டது. ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து என்ன செய்வேன்னா, பிரேயர் பண்ணுவேன். என்ன ஒரு காரியம் நடந்தாலும் அவங்க சொன்ன அந்த ஒரே வார்த்தைக்கு, நீ பொறுமையா இருக்கணும் அங்க போயிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அப்போ அந்த பொறுமை, நம்ம சாந்த குணம், அதான் தேவன் விரும்புற அலங்காரமாம் பாருங்க. அந்த சாந்த குணம் நம்மகிட்ட காணப்படும் போது நம்ம என்னெல்லாம் பெற்றுக்கொள்றோமாம் பாருங்க. சங்கீதம் 149 4 வாசிக்கலாமா? சங்கீதம் 149 4. 49:4 கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஆமென். ஆமென். பாருங்க, இது சாந்த குணம் உள்ளவர்களை என்ன செய்யறாராம்? ரட்சிப்பினால அவரே அலங்கரிச்சிடறாரு.
அப்ப நம்ம செய்ய வேண்டியது அந்த சாந்த குணம் உடையவர்களாய் நம்ம என்ன மாற்றப்படணும். ஏன்னா நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்னா, சங்கீதம் 145:8 சொல்லப்படுது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரா. நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்? நீடிய சாந்தம் உள்ளவர்ல. அவர் எவ்வளவு நன்மை செய்துதான் சுற்றி திரிந்தார். ஆனா அப்படிப்பட்ட நம்முடைய தகப்பனை அவர் யாருக்கு அந்த இது கெடுதல்ங்கிறதே செய்தில்ல. ஆனா அவரை சிலுவையில அறைஞ்சாங்கல்ல. அப்போ அதே மாதிரி நம்மளும் அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கும்போது நம்ம நன்மை செய்யக்கூடியவர்களாய் இருக்கணும். தீமையை நம்ம என்ன செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடியவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. நன்மை செய்யக்கூடியவர்களாய் மட்டுமே நம்ம காணப்படும். அப்போ அவரிடத்துல எப்படிப்பட்ட குணம் இருந்துச்சு? நீடிய சாந்தம். அப்ப தகப்பன மாதிரி பிள்ளைங்களும் நம்ம இருக்கணும்ல. அப்ப அந்த நீடி சாந்தம் வரும்போது அவர் நம்மளை என்ன எதால அலங்கரிக்கிறாளாம்? ரட்சிப்பினால நம்மள அலங்கரிக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அடுத்து 2வது வாசிக்கலாம். மத்தேயு 5:5 சொல்லப்படுது. மத்தேயு 5 அதிகாரம் 5 சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்களாம். பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம். பாக்கியவான்களாய் நம்ம மாற்றப்படுறோம். இன்னொன்னு பூமியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் நம்ம என்ன செய்றோம்? மாற்றப்படுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சங்கீதம் 37:11. சங்கீதம் 37:11. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆமென். அடுத்து பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால், மிகுந்த வெறும் சமாதானத்தினால்னு கொடுக்கல, மிகுந்த சமாதானத்தினால் என்ன செய்வாங்களாம்? மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். வேதம் சொல்லுது. அதே 4ஆம் வசனத்துல சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வாராம். அப்ப நம்ம அவரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வாராம்? அருள் செய்வாராம். அப்ப அந்த அருள் செய்யணும்னா நம்ம இருதயத்தின் வேண்டுதல் நம்ம நினைக்கல. இன்னைக்கு நிறைய சொல்றேன் கேட்கலாம், ஏன் நான் ஜெபிக்கிறேன் எனக்கு நடக்கல. அப்போ நம்ம கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த மன மகிழ்ச்சி எப்படி வருது? நம்ம சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கும்போது மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்போமா. அப்ப அந்த மன மகிழ்ச்சி வரும்போது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்றாரு? அருள் செய்றாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சங்கீதம் 27:6. சங்கீதம் 22:6. நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, சங்கீதம் மனுஷரால் 22:26. 22:26. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஆமென். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்களாம். பாத்தீங்களா? அப்ப அந்த சாந்த குணம் நமக்குள்ள வந்துச்சுன்னா எல்லா காரியங்களும் அதுல அடங்கிருது பாருங்க. நம்ம பூமி சுதந்திரத்துக்குள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். தேவன் நம்மளை ரட்சிப்பினால அலங்கரிக்கிறாரு. நம்ம என்ன செய்றோம்? மிகுந்த சமாதானத்தின மனமகிழ்ச்சி உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். புசித்து திருப்தி அடைவார்களாம். இல்ல 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்து அந்த இடத்துல ஒரு திருப்தியான சாப்பாடு ஆண்டவர் அங்க கொடுக்குறாரு. அப்ப ஒரு திருப்தியான வாழ்க்கை நமக்கு என்ன செய்றாரு? கொடுக்குறாரு. இன்னைக்கு எத்தனையோ பேர் சாப்பிட முடியாம எல்லாம் இருக்கிறாங்கல்ல. அப்போ நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாய் காணப்படும் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்களாம். அப்ப இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் என்ன செய்யணும்? பெற்றிக்கணும். அந்த அலங்காரத்தை அப்ப அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கணும் அந்த குணம் இல்ல. அது யாருக்குமே தெரியாது. இருதயத்துல தேவனுக்கும் நமக்கு தான் தெரியாது. அந்த அமைதலா இருக்கக்கூடிய குணம் உடையவர்களாய் சாந்த குணம் உள்ளவர்களாய் காணப்படணும். இருக்கும்போது அது கர்த்தர் விரும்பல அலங்காரம் பாருங்க. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதால அதுக்கு விலையே கொடுக்க முடியாது. அதுக்கு விலையே கிடையாதான் தேவனுடைய பார்வையில். அப்போ அப்பேற்பட்ட அலங்காரம் உடையவர்களா இருக்கணும். இன்னொரு இது அலங்காரம் அப்படின்னா சங்கீதம் 29:2 வாசிக்கலாம். நம்ம அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை
கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அடுத்தது பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழணும். பரிசுத்தம் நம்மிடத்துல காணப்படணும். பரிசுத்த அலங்காரத்தோடு. அப்ப தேவனை விரும்புற அந்த அலங்காரம், சாந்த அமைதி எல்லாம் நம்மளிடத்துல காணப்படும். அடுத்தது ஒரு பரிசுத்தம் காணப்படணும். இன்னொன்னு சங்கீதம் 96ஆம் சங்கீதத்துல சொல்லப்படுது. 96ஆம் சங்கீதம் 96 9ஆம் வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆமென். உலகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்கணுமா பாருங்க. அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ள தேவன். அப்ப அந்த அடுத்த ரெண்டாவது பரிசுத்தம் நம்மிடத்துல காணப்படணும். அதான் லேவியாகமத்துல லேவியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 26 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? லேவியாகமம் 7:8. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்போ நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி எப்படி இருக்கணுமா? பரிசுத்தராய் இருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தம். அவர் தான் நம்மள என்ன செய்யறாரு? பரிசுத்தப்படுத்துறாரு. அதே அதிகாரத்துல 26ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமென். பாருங்க, கர்த்தராகிய நான் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் இல்ல. அப்ப அவர் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அப்ப அவருக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம காணப்படணும். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்யிருக்காரு? நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறாராம். அப்ப நம்மளை பிரித்து எடுக்கும் போது நம்ம அவர் விரும்புற அந்த குவாலிட்டிஸ் உடையவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். பரிசுத்தம் உடையவர்களாய் காணப்படணும். இன்னொன்னு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். பாருங்க, யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். நாடுங்கள்னா விரும்பணுமா? நம்ம இசப்பா என்ன பரிசுத்தப்படுத்துங்க இசப்பா அப்படின்னு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையா? தரிசிப்பதில்லையே அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்போ நம்ம பரிசுத்தம் உடையவர்களாய் காணப்படணும். அந்த அலங்காரத்தையும் ஆண்டவர் என்ன செய்றாரு? விரும்புறாரு. அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 51 தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல புதுப்பி அப்படின்னு கேட்கிறாருல. அப்ப ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை நீர் என்னை பரிசுத்தப்படுத்த நம்ம கேட்கணும் அவர்கிட்ட. அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இல்ல ஏதாவது பாவாளுக்கள் இருந்த உங்களை இரத்தத்தால என்னை கழுவி சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பா, ஏன்னா அவர் நம்மளை பிரிச்சு எடுத்திருக்கிறாராம். அப்போ அவர் கேட்ட அந்த பரிசுத்த உடையவர்களாய் நாம காணப்படும். அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை என்ன தொழுது கொள்ளணும். அவர் முன்னால நடுங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ தேவன் விரும்புற அந்த அலங்காரம் அதை பெற்றவர்களாய் நாம காணப்படணும். அடுத்தது 3வது பாத்தீங்கன்னா, நற்கிரியை தேவன் விரும்புகிறார். நற்கிரியை செய்யக்கூடியவர்களாய் நாம இருக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரை. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று
தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். ஆமென். பாருங்க, இதுல நமக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச செய்திதான் இல்ல. பெத்தானியாவில குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டுல போஜன பந்தி இருக்கையில ஒரு ஸ்திரீ என்ன செய்றாங்க, விலையேற பெற்ற நலதனும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து என்ன செய்றாங்க, அதை உடைத்து அந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேல ஊற்றுறா. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ள என்ன செய்றாங்க, விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், ஏன்னா இந்த 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்தை விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து என்ன செய்றாங்க, முறுமுறுக்கிறாங்கல்ல. அவங்க முறுமுறுக்கிறாங்க. இயேசு அவர் என்ன சொல்றாரு, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு, அவள் என்னிடத்தில் என்ன செய்யிருக்கா, நற்கிரியை செய்திருக்கிறாள். அதுக்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, தரித்திரர் எப்பொழுதும் என்ன செய்றாங்க, அவங்க சொல்றாங்க இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தரித்திரர் எப்போது உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானோ எப்போது உங்களிடத்தில் இரேன் அப்படிங்கிறார். பாருங்க, தரித்திரருக்கு நீங்க எப்ப வேணாலும் கொடுக்கலாம். நம்ம நினைச்ச உடனே இப்ப போயிட்டு யாருக்காவது ஏதாவது செய்யணும்னா செய்யலாம் இல்ல. சில காரியங்கள் செய்ய வேண்டிய அந்த நேரத்துல நம்ம செய்யலைன்னா செய்யவே முடியாதுல்ல. அப்போ ஆண்டவருக்கு என்ன செய்றாவா, அத பரிமள தைலத்தை 300 பணத்துக்கு வாங்கினா, அது அந்த நேரம் சொல்றாங்க இல்ல, அது அவ்வளோ விலையேற பெற்ற ஒரு தைலம் இல்ல. அதை சேர்த்து வாங்கி அவ வேலை செய்து அவ சேர்த்து அதை வாங்கி கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்துல ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றா, ஊற்றுறா. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலத்தை பூசி கொள்ள முந்திக் கொண்டால் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைவு கூறுவதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க, அப்ப நம்ம நற்கிரிகள் செய்யப்படும் போது செய்யறது அது எல்லா இடத்துலயும் என்ன செய்யணும், சொல்லப்படும் இல்ல. நம்ம ஒரு நன்மை செய்யக்கூடியவர்கள், அதான் ஃபர்ஸ்ட்ல பார்த்தா, அதை நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கும்போது அது கண்டிப்பா என்ன செய்யப்படும், சொல்லப்படும். இன்னைக்கு நம்ம அதை என்ன செய்றோம், பிரசங்கிச்சிட்டு இருக்கோம்ல. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படணும், நற்கிரியைகள் செய்யக்கூடியவர்களாய் காணப்படணும். ரோமர் எழுதின ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கலாமா? ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். பாருங்க, அப்ப நம்ம எப்படி நற்கிரியைகளை செய்யணுமா, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணுமா. சோர்ந்து போயிடக்கூடாது. நற்கிரியை நம்ம நற்கிரியைகள் நல்ல காரியம், நன்மையான காரியங்கள். நம்ம சில பேர் சொல்றோம் இவங்களுக்கு எல்லாம் செய்தோம், கண்டுக்கிடவே இல்லை, நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டாம். செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்ல. சிலவங்க சொல்லுவாங்க கடமை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் இதுல நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம இதை செய்த நான் அவங்ககிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பையும் நம்ம என்ன சொல்ல பார்க்க கூடாது. நான் செய்தேன், ஐயோ ஒரு நன்றியே இல்லை, நம்ம நினைக்கவே வேண்டாம். நம்ம கடமை அது. அவர் சொல்லியிருக்காரு, நற்கிரியைகளை நம்ம செய்துட்டே இருக்கணும். பலனை கொடுக்கறது என்ன செய்யறாரு, அதை பார்க்கிறவரும் கர்த்தர். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், இருதயத்தை காண்கிறவர் கர்த்தர். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ இவங்களுக்கு செய்தவன் எந்த ஒரு பலனும் இல்லையே, என்னத்தை செய்து சிலவங்களா ஏன் போய் இவங்களுக்கு செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. சோர்ந்து போயிடக்கூடாதான். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து எதை பெற்றுக்கொள்றோமா, மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுறளுக்கு நித்திய ஜீவனை என்ன செய்வாராம், அழிப்பாராம். அந்த நித்திய ஜீவனை நாம நினைச்சிடறோம், பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் மாற்றப்படுறோம். நம்ம 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது, நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தமா. அப்ப அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும், நற்கிரியைகள் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் என்ன செய்யணும், காணப்படணும். நற்கிரியைகள் உடையவர்களாய் நாம காணப்படணுமா. நற்கிரியைகள் செய்யும் போது நம்ம எதை பெற்றுக்கொள்றோம்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றோம். அதே மாதிரி யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல கூட சொல்லப்படுது. 28ஆம் வசனத்துல 27ல இருந்து, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது,
நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது அப்படின்னு. அப்போ நித்திய ஜீவனை நாம பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கணும். அந்த நித்திய ஜீவன் என்ன அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 17:3. யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். அப்போ ஒன்றான மெய்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளக்கூடிய, கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ள என்ன செய்யப்படுதான், கொடுக்கப்படுதாம். அப்ப அந்த அறிவை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்ப அந்த நித்திய ஜீவனை நாம பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படுறோம். அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படணும், நற்கிரியைகள் செய்யணும். எப்படி நற்கிரியைகள், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள் செய்து கனத்தையும் மகிமையும் அழியாமையும் தேடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணுமா. அவர் கொடுக்கிற அந்த கனத்தையும் அவர் கொடுக்கிற மகிமையும் நம்ம அழியாமை அழிந்து போகாதுல்ல, அதை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் அவர் சொல்றாரு, இவ செய்த அந்த நற்கிரியை உலகத்துல எல்லா இடத்துலயும் என்ன செய்யும், சுவிசேஷமா அறிவிக்கப்படும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம அறிவிச்சிட்டு இருக்கோம்ல. அதே மாதிரி நாம செய்யற நற்கிரியைகள் என்ன செய்யுமா, இந்த உலகத்துல சொல்லப்படும்ல. அது அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை சொல்லப்படுற மாதிரி இல்ல, தேவன் கொடுக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நம்ம காணப்படுகிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 4வது என்னன்னா கிருபை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஆமென். ஆமென். பாருங்க, மரியாள் இருந்த வீட்டுல தேவதூதன் பிரவேசித்து என்ன சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாருல. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லி வாழ்த்துறோம்ல, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அந்த மரியாள் பெற்றிருக்காங்க. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் எப்படி இருக்க, உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்படுற. அப்போ அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் நாம காணப்படும். கிருபை இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். யாருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டோம்னா ஸ்திரீகளுக்குள்ள நம்ம எப்படிப்பட்டவர்களாம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நம்ம என்ன செய்யறோம், காணப்படுறோம். அப்ப அந்த கிருபை நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடிய, நம்ம இடத்துல என்ன குணாதிசயம் காணப்படணும்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5:5. அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பொறுமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரா, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். அப்ப யாருக்கு கிருபை அளிக்கிறாரா, நம்ம என்ன செய்யணுமா, இந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை என்ன செய்யணுமா, அணிந்து கொள்ளணுமா. ஒருவருக்கொருவர் நம்ம எப்படி இருக்கணுமா, கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளணும். அணிந்து கொள்ளும் போது அணிந்து கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படணும். பெருமை நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரா, எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரு, கிருபை அளிக்கிறாரு. அப்போ நம்ம எப்பேற்பட்ட குணம் உடையவர்களாய் இருக்கணும், தாழ்மை குணம் உடையவர்களாய் இருக்கணும். இப்ப வேதத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரத்துல செய்தி சொல்லப்படுது. 10ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரை வாசிக்கலாமா? லூக்கா 18:10-14 வரை. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான்
நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். பாருங்க, 2 மனுஷர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போறாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று சொல்றாரு, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போல இராததனால் உம்மை ஸ்தோத்திரேன். கம்பேர் பண்றாருல, நான் அவரை மாதிரி இல்ல, நான் இப்படி இருக்கிறேன். நான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல, நல்லா அப்படி இருக்கேன் இப்படி இருக்க அப்படின்னு. எப்படி இருக்கேன்னு நம்ம சொல்றதுக்கே அருகதை கிடையாதுல்ல. எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் தான். நமக்கு ஒரு கனத்தை தராரு, ஒரு பதவி தராரு, அந்தஸ்து தராரு, எல்லாத்தையும் கொடுக்கிற தேவன் தான். அவரு செய்ய நினைத்து தடைபடாத அவர் தான் நமக்கு என்ன செய்யறாரு, அதிகாரத்தை கொடுக்கறதும் அவர் தான், ராஜாக்களை நியமிக்கிறதும் அவர் தான், எல்லா காரியங்களையும் செய்யறவர் அவரு தான். ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கோம், என்னுடைய நான் படிச்சதுனால நான் இந்த நிலைமைக்கு வந்தேன், நான் சம்பாதிச்சதுனால இந்த இல்ல. வேதத்துல சொல்றது, கர்த்தருக்கு சித்தமானால் நான் இந்த மாதிரி இடத்துக்கு போய் சம்பாதிப்பேன். நம்ம அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளா, கடந்ததுல பார்த்தோம், அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அவரு நமக்கு கொடுக்குறாருல, அவரு நமக்கு கொடுக்குறாரு. இந்த கானானியஸ்தர் சொன்னாங்க பாருங்க, மேய்ச்சன் கீழே விழும் துணிக்கே சாப்பிடுறதுக்கு இதா இருக்கிற அப்படின்னு. அப்போ நம்ம தகுதியற்ற ஒண்ணுக்குமே உதவாதவர்களா அப்பேற்பட்ட நம்மளால ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்றாரு, நமக்கு ஜீவனை தந்து, சுகத்தை தந்து, பலத்தை தந்து, ஆரோக்கியத்தை தந்து, இன்னைக்கு இவ்வளவு மகிமையா நம்மள என்ன செய்யறாரு, வச்சிருக்கிறாருல்ல. அப்ப அவரு கொடுத்ததுதான் இன்னைக்கு நமக்கு எல்லா காரியங்களும், ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வம் எல்லாம் இருக்குன்னா அவர் நமக்கு கொடுத்தது. நம்ம ஒருபோதும் இது என்னால நான் சம்பாதிச்சது, என்னால வந்து நம்ம நினைச்சு விட நினைக்கவே கூடாது. அது மாதிரி மற்றவங்களை நம்ம நினைச்சு விட கம்பேர் பண்ணக்கூடாது. இவர் கம்பேர் பண்றாருல, நான் ஆயக்காரனை போல இல்ல, மற்றவங்களை போல இல்ல அப்படின்னு. வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்துல எல்லாம் தசமாக செலுத்துறேன் என்று தனக்குள்ள ஜெபம் பண்றாரு. ஆனா நம்ம இருதயத்தை பாக்குறவர் யாரு, கர்த்தர் பாக்குறாரு. இப்ப நான் வந்து மனுஷனுக்கு பார்வையில என்ன பார்க்கும் போது நல்லா இதா தெரியலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்றாரு, என் இருதயத்தை பார்த்துட்டே இருக்கிறார்ல. இருதயத்துக்குள்ள இருக்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும், எந்த மனுஷனுக்கும் தெரியாது. அடுத்தது பாருங்க, ஆயக்காரன் தூரத்துல நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாரோ அப்படின்னு கேட்கிறாருல. தேவனே, வேற அவர் எதுவும் கேட்கல. தேவனை பாவியாகிய, அவர் பாவின்னு தன்னை தாழ்த்துறாருல, என் மேல கிருபையாயிரும் அப்படின்னு கேட்கிறாரு. பாருங்க, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டானா. 2 காரியம் பாருங்க, நீதிமானாக்கப்படுறான், அடுத்து தன் வீட்டுக்கு திரும்பி போனான்னு உங்களுக்கு சொல்ல. ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்வான், உயர்த்தப்படும். அப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம தாழ்த்தக்கூடியவர்களா இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு செய்தி இதுல கொடுக்கப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றாரு. இதுல என்ன அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கும் போது 8ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாமா? 8ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரை. ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து, இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். ஒரு அழகா ஓமை சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில
முதன்மையான இடத்துல உட்காராத, உன்னிலும் கனமுள்ளான்னு ஒருவேளை வந்துச்சுன்னா அந்த அப்பொழுது உன்னையும் அவனே என்ன ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான், உன்னையும் அவனே அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு என்ன செய்ய வேண்டுமா இருக்கும், போக வேண்டியிருக்கும். அதனால நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது தாழ்ந்த இடத்துல உட்காரு அப்படின்னு இருக்கிறார்ல. அப்ப நம்ம அழைக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம இடத்துல தாழ்மை காணப்படணும், அந்த தாழ்ந்த ஒரு குணம் காணப்படணும். நம்ம தாழ்ந்த இடத்துல இருக்கும்போது நம்மளை அழைத்தவர் வந்து சிநேகிதனே இல்ல, சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும். சிநேகிதனே அப்படின்னா நம்ம ஒருத்தர அன்பு செலுத்தும் போது நம்ம அனைவரும் அத ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம். நம்ம ஆண்டவருக்கு சிநேகிதராய் இருப்போமா. யோவான் 13 சரி யோவான் 15 அதிகாரம் யோவான் 16 அதிகாரம் 27 வசனம். நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களுக்கு என்ன செய்யறாராம், சிநேகிதராய் இருக்கிறாராம். பிதாவே நமக்கு என்ன செய்யறாராம், சிநேகிதராய் இருக்கிறாராம். அப்போ அதே மாதிரி யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 14 வசனத்திலையும் சொல்லப்படுகிறது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவை நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதனாய் இருப்பீர்கள். நம்ம அவருக்கு எப்படி இருப்போமா, சிநேகிதராய் இருப்போமா. அப்போ அங்க வந்து என்னன்னு கூப்பிடுறாரு, சிநேகிதனே அப்படின்னு கூப்பிடுறாருல. அப்ப அந்த சிநேகிதனேன்னு கூப்பிட்டு சொல்றாரு, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவளுக்கு முன்பாக உனக்கு என்ன செய்யுமா, கனம் உண்டாகுமா. அப்போ அந்த சிநேகிதனேன்னு கூப்பிட்டு என்ன செய்யறாரு, இடம் உட்கார வைக்கிறாரு. அப்புறம் என்னதான் கனத்தை கொடுக்கப்படுது, நமக்கு ஒரு கனம் உண்டாகுது அந்த இடத்துல. அப்ப அந்த கனத்தை பெற்றவர்களா இருக்கிறார். அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தா சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யும் போது மகிமையும் கனமும் அழியாத இதையும் பெற்றுக்கிறோம். அப்ப அந்த கனம் நமக்குள்ள ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஆண்டவர் கொடுக்கிற கனம்தான். அப்ப அந்த கனத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதனால நம்ம தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும். அப்ப நம்ம இந்த தாழ்மையின் குணம் உடையவர்களா இருக்கும்போது நம்ம ஒரு கனத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கிறோம், சிநேகிதனே என்று அழைக்கப்படுகிறோம்ல. அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்துல சொல்லப்படுது. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனத்துல 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். அப்போ அவருடைய கிருபை நமக்கு இருந்தாலே போதும். அப்ப அந்த கிருபையை பெற்ற பிள்ளைகளா இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்புறம் சிநேகிதனே என்று அழைக்கப்படுகிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கனத்தை பெற்றக்கூடிய பிள்ளைகளாய் நாம என்ன செய்றோம், காணப்படுகிறோம். அப்போ கிருபை பெற்ற பிள்ளைகளாய் நம்ம இடத்துல கீழ்ப்படிந்து ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை உடையவர்களாய், அந்த மனத்தாழ்மையான குணம் நம்ம இடத்துல காணப்படக்கூடியவர்களா இருக்கணும். அடுத்தது 5வது என்னன்னா புத்தியுள்ள ஸ்திரீகளாய் நம்ம காணப்படணும். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 1 வசனம். நீதிமொழிகள் 14 1 வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஆமென். அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஸ்திரீகளா இருக்கணுமா, புத்தியுள்ள ஸ்திரீகளாய் நாம காணப்படணுமா. புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்யறாளாம், தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை தன் கைகளினால என்ன செய்யறாளாம், இடித்து போடுகிறாளாம். அப்போ வீட்டை நம்ம எப்படி கட்டுறது. இப்போ புத்தியுள்ள ஸ்திரீனா நம்மளா போயிட்டு செங்கல் மண்ணு வச்சு வீடு கட்டுறது இல்ல. நம்ம பார்க்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 24 வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 24 27.
மின்னல் கிழக்குல இருந்து 24ல 27 தானே? 7ஆம் அதிகாரம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் வந்து கூடும். இல்ல, மத்தேயு 7:24. 7:24. ஆகையால் நான் ஆகையால் சொல்லிய இந்த நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அடுத்ததும் காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க, அப்ப அந்த வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான். கண்மலை என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கணும். ஒரு குடும்பம் அப்படின்னா அவர் மேல கட்டப்பட்டதா இருக்கணும். அவர் தான் இந்த வீட்டுக்கு என்ன செய்யணும், தலைவரா இருக்கணும். நம்ம ஒவ்வொருடைய வீட்டுக்கு தலைவர் யாருன்னா அவருடைய ஆலோசனை. சங்கீதம் 32:8 சொல்லப்படுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்ல. அப்போ நம்ம போதிக்கிறாரு, நமக்கு ஆலோசனை சொல்றாரு, நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு என்ன செய்றாரு, காண்பிக்கிற தேவன். அப்ப அவர் நம்ம வீட்டுக்கு தலைவரா இருக்கணும். எந்த ஒரு காரியமும் நம்ம செய்யும் போது நம்ம அவருடைய தலைவரா இருக்கணும். தலைவரா இருக்கும்போது நம்ம அவர் மேல கட்டப்பட்டவர்களா இருக்கும்போது அவருடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடியவர்களா இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்னா கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் நம்ம மாற்றப்படுறோம். அத போடப்பட்டிருக்கும் போது தேவன் மேல அவர் நம்ம அஸ்திபாரமா இருந்தாருன்னா, நம்ம வீட்டுடைய அஸ்திபாரம் அவரா இருந்தாருன்னா, சங்கீதம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவரின் பிரயாசம் விருதாவாம். அப்போ அவர் நம்முடைய வீட்டை அவர் கட்டணும். கண்மலையாய் கிறிஸ்துவின் மேல நம்ம கட்டப்பட்டவர்களாய் இருக்கணும். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாய் இருக்கணும். அவருக்கு நேரத்தை செலவழிக்கணும். அவருக்காய் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். நம்ம எவ்வளவு காரியங்கள் கேட்கிறோம்ல, விசுவாசத்துல நிலைத்திருக்கணும், அவருடைய அன்பு ஊற்றப்பட்டவர்களா இருக்கணும், பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கணும். ஒவ்வொரு காரியங்கள் நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரமில்ல, அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் அவரு செய்கிற அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் கண்மலையின் மேல கட்டப்பட்டவர்களாய் இருக்கும்போது பாருங்க, என்ன காரியங்கள் நடக்குதுன்னா 2 விஷயங்கள் இங்க நடக்குது. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும். அந்த பெருமழை அப்படின்னா வீடு இடிஞ்சு போறதில்ல. பிரச்சனைகள், பிரயாசங்கள், கஷ்டங்கள், பாடுகள் என்ன நேர்ந்தாலும், எப்பேற்பட்ட மழை வந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட காற்று அடிச்சாலும், அது என்னன்னா எதை குறிக்குதுன்னா பிரச்சனைகளோ, பிரயாசங்களோ, கஷ்டங்களோ, பாடுகள் வந்தாலும் நம்ம கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாய் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது, எதுவுமே நம்மள அசைக்க முடியாது. பாருங்க, அந்த வார்த்தையின்படி கேட்டு கண்மலையாய் கிறிஸ்துவின் மேல நம்ம குடும்பம் கட்டப்படல அப்படின்னா, ஆவியானவர் நம்ம வீட்டுல இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்க, பெருமழை சொரிஞ்சிரும் வீட்டுக்குள்ள, பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம யார் மேல கட்டப்படணும், கர்த்தரா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மேல கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷர்களா, புத்தியுள்ள ஒரு ஸ்திரீகளாய் நம்ம காணப்படணும். இன்னொரு விதத்துல இருந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 47, 48, 49ஆம் வசனம் இதே இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 47, 48, 49. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே
அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க, அப்போ அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவங்களாய் மாத்திரமல்ல, சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல நம்ம இருக்கிறது, அவைகளின்படி செய்கிறவன் செய்யக்கூடியவர்களாய் இருக்கணுமா. இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட குடும்பமாய் நம்முடைய குடும்பம்னா, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறானா. இவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. அப்ப நம்ம செய்ய விட்டது அவருடைய வார்த்தையை கேட்கணும்ல. வார்த்தையின்படி ஆகக்கூடாது. இப்போ இந்த இது கெனசரேத்து கடற்கரையில ஆண்டவர் இருக்கும்போது அந்த 2 படகு நிக்கல. சீமோன் பேதுரு முழுவதும் வலைய அலசிட்டு, ஆண்டவரே ஒரு வார்த்தை அந்த ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படியே உங்களுடைய வார்த்தையின்படி செய்யறேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அப்போ வார்த்தையை கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்துல கொண்டு போய் வலையை போடணும்னு கீழ்ப்படிஞ்சு அங்க போடுறாரு. இப்போ அவங்களுடைய போடும்போது வலை கிளியத்தக்க மீன் கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். வார்த்தையை எவ்வளோ கேட்டுட்டு இருக்கோம், இன்னை வரை கேட்டிருக்கோம்ல. கேட்டுட்டு அதன்படி செய்யக்கூடியவர்களாய் நாம காணப்படும். செய்யலன்னா நம்ம செய்யாதவன் எப்படிப்பட்டவன் பாருங்க. செய்யாதவனும் அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்ததான். ஆனா ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்க. பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதி அதை அசைக்க கூடாம போயிட்டான். ஏனால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் அப்போ போடப்பட்டிருந்த. அப்போ கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நம்ம அஸ்திபாரம் இருக்கணும். என்ன ஒரு காரியம் வந்தாலும் அவர்தான் நம்ம வீட்டின் தலைவரா இருக்கணும். அவருடைய ஆலோசனைப்படி நம்ம நடக்கக்கூடிய பிள்ளைகளாய், அவருடைய சத்தியத்தை கேட்டு அதன்படி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம இருக்கும்போது நம்ம ஒரு புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறோமா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அப்ப நம்ம ஒவ்வொரு பெண்களும் ஒரு வீட்டுக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும், புத்தி உள்ளவர்களாய் காணப்படும் போது அந்த வீடு என்ன செய்யுமா, கட்டப்படும். கண்மலையாய் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு குடும்பமா என்ன செய்யும், மாற்றப்படும். அதற்கு நம்மள என்ன செய்யறாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெரிந்து வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து வைத்திருக்கிறார். அப்ப அதற்கு பாத்திரவன்களாய் நம்ம நடக்கும்போது நம்ம வீடு கண்டிப்பா என்ன செய்யாது, அழிந்து போகுது. அது கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாய் நாம மாற்றப்படுகிறோம். அடுத்தது 6வது பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு குணசாலியான ஸ்திரீகளாய் காணப்படும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல, நீதிமொழிகள் 31 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. பாருங்க, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை எப்படிப்பட்டதா? முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததா. முத்துங்கும் போது ரொம்ப விலை மதிப்பானது, அதை விடையும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இதுல ஃபுல்லா நம்ம பார்க்கும்போது, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்த குணாதிசயங்கள் எல்லாம் வரும்போது நம்ம ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரியாய் மாற்றப்படுறோம். அந்த குணசாலியான ஸ்திரியா இருக்கும்போது பாருங்க, அதுக்கு அடுத்து நீங்க தொடர்ந்து வீட்டுல வாசித்து தியானித்து பாருங்க. அவ விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்த. இன்னைக்கு நம்ம கூட நினைக்கலாம் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம எவ்வளவு காரியங்கள் செய்யறோமே, ஏன் இப்படி நம்மள பேசுறாங்க. நம்ம எதற்கும் கவலைப்பட வேண்டிய காரியமே இல்லை. நம்ம கர்த்தருக்கு பயந்து சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம உடையவர்களா இருக்கணும். நாம ஒரு குணசாலியான ஸ்திரியாய், ஒரு விலையேற பெற்றவர்களாய் நாம என்ன செய்கிறோம், பெண்கள் அப்படியே விலையேற பெற்றவர்களாய் நம்ம ஆண்டவர் வைக்கிறாரு. பாருங்க, அவள் புருஷனுடைய இறுதி அவளை நம்பும், அவள் சம்பத்து குறையாதான், அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமையில நன்மை செய்கிறாள். அப்புறம் ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகள் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். எது மாதிரி இருக்கிறாள் ஒரு குணசாலியான ஸ்திரீ? வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து, இருட்டோட எழுந்து அதிகாலை தேடுவோன் என்னை கண்டடைவான் சொல்லியிருக்கால. ஒரு குணசாலி அதிகாலை எழுந்து தேவனை தேடக்கூடியவளா இருக்கும்போதே இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட இருக்கிறது. அது மாதிரி ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குறார். தன் கைகளினால சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். தன்னை பலத்தாலே இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார். அதே மாதிரி தன் வியாபாரம் பிரயோஜனம் அல்ல என்று அறிந்திருக்காள். இரவிலே அவள் விளக்கு என்ன செய்யுமா, அணையாது இருக்குமா. எப்பேற்பட்ட பாக்கியம் இல்ல. அதே மாதிரி தன் கைகளை ராட்டனத்துல வைக்கிறார். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கையை நீட்டக்கூடியவளா மாற்றப்படுறார். அதே மாதிரி தன் வீட்டார் அனைவருக்கும்
வீட்டில் உள்ள அனைவருக்கும் இரட்டைப்புறை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள் அப்படின்னு இருக்கு பாருங்க. வீட்டாரை குறிச்சு பயப்பட மாட்டா. அதே மாதிரி அவ்வளோ விஷயங்கள் சொல்லப்படுது. கடைசியில பாருங்க, அவ எப்படிப்பட்டவளா இருக்கான்னா, அவள் உடை பலமும் அலங்காரமா இருக்கிறது, வருங்காலத்தை பற்றி என்ன செய்யறாளாம், மகிழுகிறாள் அப்படின்னு இருக்குதுல்ல. நம்ம பார்த்த சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கும்போது திருப்தி அடைந்து எனது மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்போமா. அப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சி வந்துருது இல்ல. குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்களாய் நாம மாற்றப்படுறோம். என்னென்ன அவங்களுக்கு தேவையோ, பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ, கணவருக்கு என்ன தேவையோ, உற்றார் உறவினர்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறோமா. அப்புறம் பாருங்க 26ஆம் வசனம் சொல்லப்படு, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்குமா. அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டதுல ஞானம் விளங்க திறக்கக்கூடியவர்களாய் மாற்றப்படுகிறோம். தயையுள்ள ஒரு போதகம் நம்முடைய நாவின் மேல இருக்குமா. அடுத்து பாருங்க, அவ சோம்பலின் அப்பத்தை புசிக்க மாட்டா, தன் வீட்டுக்காரி எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாளாம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறாளாம். நம்ம பிள்ளைங்க நம்மளை என்ன செய்வாங்களாம், பாக்கியவதின்னு சொல்லக்கூடியவர்களாய் நம்ம மாற்றப்படுறோம். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளா இருந்தது என்று நீயும் அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறாள். பாருங்க, அப்ப அந்த ஸ்டார்டிங்ல அந்த கீழ்ப்படிதல் வந்திருக்கும் போது நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயாய் மாற்றப்படுறோம்னா, ஒரு குணசாலியான ஸ்திரீயாய், வீட்டை கட்டக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஸ்திரீகளாய் நம்ம நினைச்சிரோம் மாற்றப்படுறோம். அப்பேற்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு. பிள்ளைகள் பாக்கியவதின்னு சொல்றாங்க, கணவர் சொல்றாங்க, என் மனைவிய அநேக குணசாலிய ஸ்திரீகள் பெண்கள் உண்டு, ஆனா நீயும் அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழக்கூடியவளாய் நம்ம என்ன செய்யறோம். கணவன் நம்மளை புகழக்கூடியவளாய் நம்ம என்ன மாற்றப்படுறோம்ல. இவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப நம்ம ஒரு குணசாலியான ஸ்திரீகளா என்ன செய்யறோம், மாற்றப்படுறோம். அதுக்கு அடுத்து பாருங்க, அப்போ அந்த 5 காரியங்களை நம்ம கடைபிடிக்கும் அந்த புத்தியுள்ள ஸ்திரீகளாய் இருக்கும்போது குணசாலியான ஸ்திரீயா மாற்றப்படுறோம். அடுத்து கடைசியில பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ. அதே நீதிமொழிகள் 31:30 வசனம் வாசிக்கலாம். சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் அழகா இருக்கணும், இப்படி இருந்தாதான் நமக்கு மதிப்பு, இப்படி இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறேன். இல்ல, நம்ம எப்படிப்பட்ட ஸ்திரீகளா இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாளாம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் நம்ம பெண்களாய் இருக்கணும். வேதத்துல இருந்து ஒரு செய்தி பார்க்கும்போது யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரை வாசிக்கலாமா? மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கிட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். ஆமென். அதே 16ஆம் வசனம் கொஞ்சம் வாசிக்கலாமா? நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். பாருங்க, எகிப்தின் ராஜா என்ன செய்றாங்க, அந்த 15ஆம் வசனத்துல கொடுக்கப்படுது. சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளுடைய பேசி, நீங்க என்ன செய்யுங்க, எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது என்ன செய்யுங்க, அவங்க மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னா என்ன செய்யணும், கொன்று போடணும், பெண் பிள்ளையானா உயிரோட வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ ராஜா சொன்ன கட்டளைக்கு என்ன செய்வாங்க, கண்டிப்பா கீழ்ப்படிவாங்கல்ல. ராஜா இல்லைன்னா என்ன செய்யறாரு, ராஜா சொன்னதுக்கு செய்யல அப்படின்னா கொன்றுவாருல்ல ராஜா. ஆனா அவங்க பாருங்க, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால். யாருக்கு பயந்தாங்க? தேவனுக்கு பயந்ததினால் என்ன பண்றாங்க, எகிப்தின் ராஜா தங்களுக்கிட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளே
உயிரோட என்ன செய்றாங்க, காப்பாற்றுறாங்க. அப்புறம் கேட்கிறாரு அவரு. கேட்கும்போது அவர் சொல்றாரு, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல இல்ல, அவங்க பலம் உள்ளவர்கள், நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சி அவரிடத்து போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க ராஜாவுக்கு. பாருங்க அந்த 20ஆம் வசனத்துல, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தாராம் பாருங்க. அப்போ அவங்க அந்த தீமையான காரியத்தை அங்க என்ன செய்யல. அப்ப நன்மை செய்யக்கூடியவர்கள, நம்ம நன்மையான காரியங்களை எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம நன்மையான காரியத்தை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். நம்மளால செய்ய முடியாட்டாலும் பரவாயில்ல, தீமையான காரியத்தை நம்ம ஒருபோது என்ன செய்யக்கூடாது, செய்து விடவே கூடாது. தீமையான காரியத்துக்கு உடந்தையாவும் நம்ம என்ன செய்யக்கூடாது, போயிடவே கூடாது. அப்போ தேவன் என்ன செய்யறாரு, மருத்துவச்சர்களுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததனால் அப்படியே குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார பாருங்க. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கும்போது நம்முடைய குடும்பத்தை என்ன செய்யறாரு, கர்த்தர் தலைக்கும்படி செய்யறாராம். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை வருவிக்குமா. நம்ம ஒருபோதும் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கும்போது அவர் நம்ம குடும்பத்தை என்ன செய்யறாராம், தலைக்க செய்யறாராம். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா காணப்படுறோம். அப்போ இன்னைக்கு நம்ம சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நம்ம கீழ்ப்படுதல் இருக்குதா, தாழ்மையுடையவர்களா இருக்கிறோமா, தேவன் விரும்புற அலங்காரம் உடைய பிள்ளைகளா இருக்கிறோமா, நம்ம நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறோமா, நம்ம கிருபை பெற்றவர்களாய் காணப்படக்கூடியவர்களாய் இருக்குமா, புத்தி உள்ள ஸ்திரீகளாய், குணசாலியான ஸ்திரீகளாய், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்றாரு, நம்ம குடும்பத்துல கொடுக்குறாரு. நமக்கு ஒரு கனம் கிடைக்குது, ஒரு மகிமை கிடைக்குது. இவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல, எவ்வளவு காரியங்கள் பார்த்தோம். அப்பேற்பட்ட காரியங்கள் அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் இல்ல. நம்ம இன்னைக்கு உலக பிரகாரமான காரியங்களை, எனக்கு இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிற எதுவும் வேண்டாம். நம்ம இந்த 7 காரியங்கள் உடையவர்களாய் நம்ம என்ன மாற்றப்படும் போது இந்த உலகத்துல நம்ம ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றப்படுகிறோம். அப்பேற்பட்ட கிருபையுடையவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோப்பா, சோத்திரிக்கிறப்பா. நீ தந்த அந்த நேரத்திற்காய் நன்றி ஏசப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சோத்திரப்பா, இந்த கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கணும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் விரும்புகிற அலங்காரம் உடைய பிள்ளைகளா இருக்கணும் அப்பா. ஏசப்பா, நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களா இருக்கணும் ஏசப்பா. தகப்பனே, கிருபை பெற்ற பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே. புத்தியுள்ள ஸ்திரீகளாய், குணசாலியான ஸ்திரீகளாய், உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட பாக்கியத்தை தந்து நீங்க வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய கரத்துல தாழ்த்தி ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.